வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பரிதாபம் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்காம ஓகே. என்னடா இந்தியன் படம் உலகம் பூரா வந்து செமையா ஹிட் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கான். என்ன சொல்ற? ஆமாப்பா, நெட்ஃபிளிக்ஸ்ல வந்திருக்கான். இந்தியன் படமா? ஆமா, இந்தியன் படம். போடா, இந்தியன் படத்தை போடா, ரியாக்ஷன் வீடியோ பண்ணுவோம்ல. ஐயா வா உட்கார். என்னது கூப்பிடுறீங்க? உட்கார், ரியாக்ஷன் வீடியோ பண்ணுவோம். ஐயோ நான் வரலப்பா. ராங் மிஸ்டேக் நம்ம சாங் மிஸ்டேக்னு ஒரு சேனல் வந்து போடுவோம். ஆமா, ரியாக்ஷன் வீடியோ போடுவோம். இல்லங்க, எனக்கு தூக்கம் வருது. காலையில இருந்து வேலை பார்த்துங்க. சாயந்தரம் 4 மணிக்கு இந்த டீ குடிக்கணும். நீ நான் படுக்கிறேன். உட்கார்ந்து பாரு. 2 மணி நேரம் குடிக்க சாக்கிறேன். அப்பதான் கரெக்டா இருக்கு. போடா, படத்தை போடா. நியாயம் வேண்டும், நியாயம் வேண்டும், நியாயம் வேண்டும், நியாயம் வேண்டும், நியாயம் வேண்டும், நியாயம் வேண்டும், எங்களுக்கு நியாயம் வேண்டும், நியாயம் வேண்டே வேண்டும், வேண்டுவே வேண்டும், சீந்தவாக்கு தண்டம், சீந்தவாக்கு தண்டம், நியாயம் நியாயம் வேண்டும். என்ன இங்க வந்து இந்தியில போராட்டமா? இல்ல, இந்திய போராட்டம் இல்லையா, தமிழ் தான். என்ன சின்ன பாக்கு டம்டம்னா இங்க? அது ஒரு கோட் வேர்டு. நியாயமே இல்லாம அநியாயம் பண்ணிட்டு இருக்காரு ஒருத்தர். நியாயம் வேணும்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடு. அப்படி ஆக்ஷன் எடுக்கலைன்னா போய் வள்ளூர் கோட்டத்துல ஓரமா போராட்டம் பண்ணு. அதோட நடுரோட்ட என்ன க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க? ஒரு தடவையே கல்யாணம் ஆகாத நாங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அங்க ஒருத்தர் 2 தடவை கல்யாணம் பண்றாரு சார். அதுவும் ஹீரோயின் சூப்பர் ஹீரோனா பார்த்து கல்யாணம் பண்றாரு. என்ன நாங்க யார் அந்த ஆக்டர் பத்தி சொல்லிக்கிறீங்களா? அவர் கல்யாணம் பண்ணி நீங்க என்ன போராட்டம் பண்றீங்க? அதான் அவர் கல்யாணம் பண்ணல மட்டும் நேரடியா உன்னையவளா வந்து கல்யாணம் பண்ண போகுது. ஏன்டா அந்த அட்டுல பண்றீங்க? உன்னை பார்த்தாலே எந்த பக்கம் அடிச்சாலும் உடம்புல விழுற மாதிரி தெரியுது. நல்லா தூக்கி வச்சு உள்ள வச்சு குத்து குத்து குத்திடுவேன். சொல்றீங்க அப்படியே விளைவி போவா தம்பி. சொல்றத கேளு. ஏய், உன் ஃப்ரெண்டுக்கு புத்தி வச்சு சொல்லு. என்ன அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, அதனாலதான் நீங்க இப்படி பேசிக்கிறீங்க. அவரே சொல்லுவாரு. சுதாகர் from social media. சோசியல் மீடியாவா? சார் ஒரு நிமிஷம் இருக்கு சார். இந்த சைடு சிஎம் கான்வாய் வருதுனாங்க. சார் நீங்க ஸ்ட்ரைட்டா மினிஸ்டர் ஃபோன் பண்ணி பேசுறீங்க சார். சார் நான் இங்க நிக்கிறேன் சார். எங்க ஐஜிஆர் யாரா அனுப்புவா சார்? சென்னையில இருந்து அனுப்புவா. ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். அத பண்ணால யூடியூப்ல ஒரு சேனல் ஆரம்பிச்சிட்டு சோசியல் மீடியால பயந்துறீங்க. இதுக்காக போறேன். போடா போடா. என்ன மேல கைய வச்சீங்களா? எனக்கு இன்னொரு படத்தை நீங்க பார்க்க வேண்டி வரும். படமே பார்க்குற மாதிரி இல்ல, முகத்தை வர பார்க்கலாம். போடா. எங்க பார்த்தாலும் ஊழல் அட்டுழிகளா இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னா சாதாரண நாய் பத்தாது, நாய் தேவைப்படுது. நம்ம ஏரியால 2 இருக்குங்க. நான் சொல்றது 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தாத்தா ஒருத்தர் இருந்தாரு. அவரை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுவாங்க. அது மட்டும் கிடையாது, அவர் வந்து இந்தியாவையே கிளீன் பண்ணாரு. அவர் கண்டிப்பா நான் உயிரோட தான் இருக்கணும். 30 வருஷத்துக்கு முன்னாடி தாத்தா எப்படி உயிரோட இருப்பாரு? இருப்பாரு. அப்புறம் படம் எடுக்க வந்துட்டீங்க, பைக்ல தத்தி அவர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதுக்கு ஒரு இருக்காரா, இதுக்குன்னே படத்துல ஒரு கேரக்டர் இருக்கு. அது வரும் படி போக தாத்தாவை பார்த்தேன் ப்ரோ. பாத்துட்டியா? தாத்தா வந்து தாய்வான்ல தாய்பேல இருக்காரு ப்ரோ. தாய்பேல என்ன பண்றது? தாய்பேல குங்ஃபு மாஸ்டர் இருக்காரு ப்ரோ. குங்ஃபு மாஸ்டர் இருக்காரு. ஆமா, அவர்ட்ட சொல்லி உங்க வீட்டுக்கு அனுப்பி விடுறேன். அனுப்புங்க. வரப்போ உங்களுக்கு ஏதாவது திங்க வாங்கிட்டு வருமா கேக்குறாரு. என்ன ப்ரோ வேணும்? அது ஏதாவது ஸ்பெஷல் ஐட்டம் வாங்கிட்டு வந்து ஸ்வீட் குனாஃபா அனுப்பிடுவோம் ப்ரோ. சாக்கே இருக்குவாங்க. சாக்கேவா? தாத்தாட்ட சொல்லி விடுறோம் ப்ரோ. நீங்க ட்ரை பண்றோம் ப்ரோ. ஓகே ஓகே. கம் பேக் இந்தியன் போடுங்க, அப்பதான் அவரே வந்த மாதிரி வருவாரு. கம் பேக் இந்தியா, back India, come back India, India, come back India. வேற மாட்டாச்சே. செலிப்போய் செலிப்போய். தாத்தா பட போடுங்க. தாத்தா 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 குட்டி தாத்தா. ஐயோ தாத்தா கம் பேக் இந்தியன்னு போட்டு கரப்ஷனுக்கு எதிராக என்ன எல்லாரும் வர வச்சதுக்கு நன்றி. இன்னையில இருந்து நீங்க எல்லாரும் ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இனிமேல் லஞ்சங்கிறதே இந்த நாட்டுல இருக்கும். மளிகை கடைக்கு பொருள் வாங்க அனுப்புற குட்டி பசங்க மிச்ச காசு நானே எடுத்துக்குவேன். ஏமாத்துற பத்தியா குட்டி பசங்களா கிடையாது. குழந்தையா இருந்துகிட்டு அம்மா அம்மா எனக்கு இன்னொரு சாக்லேட் வாமான்னு கேக்குறப்போ அதெல்லாம் முடியாதுன்னு சொல்றப்ப அம்மா இதுதான் கடைசி சொல்லி பேரண்ட்ஸே ஏமாத்தக்கூடிய குழந்தை. இன்னையில இருந்து எல்லாத்தையும் நிறுத்துங்க. அது மட்டும் இல்ல, உங்க அப்பா லஞ்சம் வாங்குறது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போட்டு கொடுங்க.
சரியான கொண்டு எல்லாரும் அந்த ட்ரெஸ்ஸ போடாதீங்க. நெஞ்சத்துல நாம ஆளக்கூடாது. தாத்தா நெஞ்சம் இல்லாம இருக்கணும். தாத்தா இங்க வருங்க. போ பேக் இங்க. நீங்க தானே வர சொன்னீங்க. நான் இவர போ சொல்றேன் போ. நீ ஓ சும்மா ரொம்ப நம்மளே கூட சொல்லிட்டு நீங்க திருந்தோம்னா அப்புறம் என்ன நான் ஏத்துக்க முடியாது. ஆனா ஒரு நாள் ஆளே வந்துச்சுல. சரி கம்பா சும்மா சும்மா சைலவா இந்தியா லெஃப்ட்லவா இந்தியா சரிப்பட்டு வராது. வர்மத்தை போட்டுருங்க பாட்டு வர்மம். உனக்கு என்ன வர்மம், உனக்கு என்ன வேணும்னு சொல்றான் படி விடுறேன். உனக்கு அழுக வர்மம், அழுதுட்டு அழுகா. ஓ என்ன அட்டூழியம் பண்றாங்க, வாங்குறாங்க போங்குறாங்க. உங்க சௌரியத்துக்கு வர நக்கலா இருக்கா உங்களுக்கு? செல்ஃபியா நாம இந்தியா வந்ததை தெரியப்படுத்துறதுக்கு போட்டோ பிடிச்சு எல்லாருக்கும் தெரியப்படுத்துவோம். செல்ஃபி. பவர் பட்டன் நமக்கு வரல. ஐபோன்ல ஒரு சரியான ப்ராடக்ட் ரெடி பண்ணி எதுக்கு அன்னைக்கெல்லாம் போட்டோ எடுத்தேன். போட்டோ கொடுக்க மாட்டேங்கிறது. எடுத்துக்கோங்க. போட்டோ விட மாட்டேங்குதா? வருமே இதுல போட்டோலாம் வருமே. சென்சார் எடுத்து போயிருக்கா? இங்க பாருங்க. அப்படியே போயிருது. எப்படி அமுக்குவீங்க? அப்படி அமுக்கணும் அப்படிதான் போவோம். இது பவர் பட்டனுங்க. இந்த பக்கம் இருக்கு, இந்த பட்டன் அமுக்குற நீங்க. பட்டனை மாத்தி அமுக்கிட்டு இதுல ஓ ஐயோ ஊழல் ஏன் தாத்தா இருக்கீங்க? நானே எடுக்க இருங்க. உங்களுக்கு எடுத்து கொடுத்துறேன். நல்லா வராரு. காலை வணக்கம் எடிட் பண்ணி கொடுங்க. இந்த குரூப்பா நீங்க அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கும் அனுப்புங்க. காலை வணக்கம் தம்பி போடுங்க. காலை வணக்கம் சொந்தங்கள் குரூப்ல போடுங்க. எல்லா குரூப்பும் போறேன். போட்டு பூ இப்படி வர மாதிரி அதுல இருந்து நான் வர மாதிரி எடிட் பண்ணி மண்டா வரணுமா? பூ இருக்கணும், நான் இப்படி இருக்கணும். இவர் நான் வந்து விட்டேன், இந்தியாவை திருத்த போகிறேன். அந்த மாதிரி போடுங்க. அந்த மாதிரி போட்டுங்க. இந்த பூ வேணாம், சாமந்தி பூ. சாமந்தி பூவா? சாட் இருக்கா பாரு எல்லாத்தையும் ஒரு சும்மா வழி போக்கணும் வந்தவன் வச்சுக்கிட்டு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க கையில் போயிருந்தா இளைஞர்களுக்கு பெரியவங்க மேல அக்கறை இல்லாம போயிடுச்சு. மாத்துறேன். இதுவா ஏங்க இவங்க என்ன குப்பை வண்டி இப்படி ஏதோ குப்பையை கொட்டிட்டு போற மாதிரி காட்டுறாரு? அது அப்படியா போறாங்க? எனக்கு தெரிஞ்சு இல்ல. என்ன சென்னை போட்டுருக்கு? எந்த சென்னை சொல்றாரு? தமிழ்நாடு சென்னை தானே? வருஷத்துல 305 நாளும் வேலை செய்யற டிபார்ட்மெண்ட்ல முக்கியமான டிபார்ட்மெண்ட் இவங்க டெய்லியும் வேலை ஆமா செஞ்சாங்க. குப்பை வந்து பொறுப்பு வருவாங்க. அந்த நாதத்துல ஒரு நாள் இருக்க முடியுமா? நாதத்தை பின்னாடி சுமந்துக்கிட்டே போற மாதிரி வண்டியில குத்திட்டீங்க பின்னாடி ரொம்ப கஷ்டம். அவங்கள போய் யாரு அவரு உலகத்துல தனி உலகத்துல அப்படியா? மார்வெல்ல வருமே அதுவா? பாத்தீங்களா? 7 மணி போச்சு. தாத்தா லைவ் வரப்படாது. தாத்தா வராரா? நீங்க வந்துட்டாரா? தாத்தா லைவ் வராரா? இன்னைக்கு செம்ம என்டர்டைன்மென்ட் இருக்குது. தாத்தா லைவ் வந்துட்டாரு. செம்ம ஜாலி. அனைவருக்கும் வணக்கம். 7 மணி லைவ் வரேன்னு சொன்னவனே இவ்வளவு பேர் காத்துக்கிட்டு இருக்கீங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 30 வருஷமாச்சு நான் இந்த நாட்டை 30 வருஷமா நாட்டை விட்டு போயும் ஒருத்தர் கூட திருந்தார். இப்படி லஞ்சம் 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 உங்க ரத்தத்தோட ஊறி இருக்கலாம். இப்படியே போய்கிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? என்ன அர்த்தம்? நம்ம நாடு சுடுங்க. ஆன் பண்ணாரா? அது தெரியல. என்ன பண்ணலாம் கமெண்ட்ல சொல்லுங்க. மொக்கையா இருக்க வீடியோ போரிங்கா இருக்குமா? ஏப்பா தாத்தா பேக்ரவுண்ட்ல மாத்த எடிட்டிங்கே சரியில்லை. சூப்பர். கவிதா டிபி சூப்பரா இருக்கு. அங்க அவங்க பேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கும் உன் டிபி சூப்பரா இருக்கு. உங்களுக்கு தேங்க் யூ. கவிதா உன் நம்பர் தெரியா? டேய் சாரி பா. நான் வேணா நம்பர் வாங்கி தரட்டா? வாங்கி தாத்தா. செருப்பு பிஞ்சு போய் நாட்டை மாத்திருக்கு ஏதாவது கேள்வி கேட்கிறானா என்னடா கேட்டுக்கிறீங்க? தாத்தா அப்பதான் போடுவாங்க. நீ பேசிட்டே இரு. இன்ட்ரெஸ்டிங்கா கேளு. தாத்தா ஒரு பாட்டு பாடுங்க. ஒரு பாட்டு பாடவா? தாத்தா 6 பேக் வைங்க தாத்தா. 6 பேக் வைக்கவா? மிமிக்ரி பண்ணுங்க. மிமிக்ரி பண்ணவா? டேய் ஏதாவது ஆக்கப்பூர்வமா கேள்வி கேளுங்க. நான் பதில் தாத்தா ஸ்டிக் எங்க சொல்லி இருக்கீங்க? எந்த வேற எங்க சொல்லி இருப்பாரு? டேய் செல்ஃபி ஸ்டிக் தான் நான் கேக்குறீங்க. இங்க பாருடா. டேய் இடுப்புல சொல்லி இருக்கேன்டா. Dress கீழ வரைக்கும் வரும்டா. இட்ஸ் a uniform. வேற எங்கடா சொல்றீங்க? என்னைய பார்த்தா எப்படா தெரியுது உங்களுக்கு? தாத்தா மாதிரி தெரியுது. ப்ரொஃபைல் எல்லாமே ஏதோ நருட்டோ இன்ஜான் வச்சிருக்கீங்க. யாரா ஒரிஜினல் உங்க பேர்ல என்னடா? நான் லைவ்வே இந்த போட்டு காமிக்க வந்தேன்டா. நீங்க கமெண்ட்ல போட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ற வீடியோ வாங்கி வச்சா கமெண்ட் நிப்பாட்டுங்கடா. ஐயோ கமெண்ட் பண்றாங்க. ஆரம்பிக்கலாமா? இந்த கேரக்டர் பேர் வந்து சேனாபதி. ஓகே அனிருத்தா பண்ணிடலாமா? ஓகே சார் புதுசா பண்ணிடலாம் சார். புதுசா ஓகே புதுசாவே போடுங்க. படம் புதுசா இல்லையா சார்? போடுங்க. என்ன பண்றது? பேக்ரவுண்ட் இந்த கேரக்டர் பேர் வந்து சகலகலா ஆகலாம். சகலகலா. சரி
சார் பேர் கேரக்டர் பேர் சொன்னாங்க அது பேர்லயே போடுறோம். என் பேர் சுதாகர். சூப்பரா இருக்கு. மட்டும் நீங்க சொல்லுங்க. சரி ஐயா சூப்பரா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கும். அது படங்களா இருந்துச்சா இது சரி ஓகே. அதான் நான் தொடர்த்த போறேன். எதுக்கு துரத்த போறேன்? இல்ல கேரக்டர் சொல்லிக்கிறேன் 10 நிமிஷம் பார்த்துங்க. 10 நிமிஷம் துரத்த சொல்லிங்க. கிளைமேக்ஸ் வந்துரும். ஓடலாம் முடியாதுப்பா, வயசாயிருச்சு. வேற ஏதாச்சும் பைக்ல ஏதாச்சும் ஒத்தவி வண்டி இருக்கு. கார் எடுத்து போகலாம். காரெல்லாம் வாங்கணும். எப்படி மூஞ்சி காப்சர் பண்றது? நான் சொல்ல ஒத்தவி வண்டி. ஒரே ஒரு வீல் தான் இருக்கு. ஆமா அது பேஷனா இருக்கு. அதை வச்சு ஓடலாம். அதை வச்சு ஓட்டுங்க. சரி ஓகே. தொடர்த்த போறேன். ஓட போறேன். தொடர்த்த போறேன். வர வரைக்கும் ஒரு டீயை குடிப்போம். பல்செட்டு கழட்டி மாட்டேன். டீல சக்கரை ஜாஸ்தியா போட்டிருக்கீங்களே, நான் கம்மியா தானே கேட்டேன். என்ன மேட்ரிக் பிரதமர் பண்றாரு? ஆமா சார். உள்ள அங்க சுட்டுப்பாங்களோ? இருக்கும் சார். அதனால எடுத்துக்க கன்ஃபார்மா. தம்பி, நீ இந்த ஒரு சரவண பெருமாள் பையன் தானே? அப்பா ரொம்ப ஃபீல் பண்றாரு. வேலைக்கு போறியா இல்லையா? தானே படிச்சு 2 வருஷம் ஆச்சு, இன்னும் வேலைக்கு போறோம். அது பேசிட்டு இருக்காரு காணுமா? இவ்வளவு கஷ்டப்படுவார். நாங்கெல்லாம் அந்த காலத்துல அவ்வளவுதான். அவ்வளவு கஷ்டப்பட்டோம். அந்த காலத்துல நாங்க இருந்த மாதிரி என்னாச்சு? அது இவங்க டெப்பரி கிடக்கு. என்ன ஒரு வரம்பு போட்டு பாரு தாத்தா. ஐயோ வரம்பு போட்டா காப்பாத்துறான். ஆமா, காப்பாத்தே முடியாது. ஐயோ ஆட்டோக்கார தம்பி, எங்க போற? மாயப்பட்ட போறேன். எனக்கு கொஞ்சம் சைதாப்பேட்டையில இறக்கி விட்டுறேன். 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடு. 10 ரூபா எக்ஸ்ட்ராவா? ஆனா பாவி, இங்கேயுமா? நானே போயிட்டு போடா. இதெல்லாம் எலக்ட்ரிக் வண்டி தானே அது? அது எவ்வளவுடா சார்ஜ் இருக்கும்? என்னடா ஓட்டிட்டே இருக்காரு? உலகம் ஃபுல்லா சுத்தி வந்துட்டு இருக்காரு. எலக்ட்ரிக் வாங்கமா புஷ்பரே வாங்கமா? சார் மறுபடியும் கிளம்பிட்டார் சார். அது வேஸ்ட். அவர் வா பண்ணி பாரு. குடிச்சலாம். இதுதான் ஸ்பேஸ். நல்லா இருக்கு. நம்ம ஏன் இப்படியே போய் சுனிதா வில்லியம்ஸை காப்பாத்தி இந்த வண்டியிலே கூட்டு வந்துடக்கூடாது? ட்ரை பண்ணுவோம். எலான் மஸ்க் கிட்ட பேசுவோம். ஐயோ, ரொம்ப நேரமா எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கோம். கிளைமேக்ஸுக்கு போயிருவோம், இல்லைன்னா படத்தை முடிக்க முடியாது. பார்த்திக்கு ஆள் வர மாட்டாங்க. இறக்கிற வேண்டியது வண்டியா. எருமாடு மாதிரி மோதி போயிட்டு இருக்கேன். நீ பயப்பட பார்த்தா பழங்கி மலை எதுவும் நிலச்சரிவு ஆயிடுச்சா? அது கிடையாது. அது இல்லைன்னா என்ன சமுத்திரமா புரிஞ்சிருச்சா? நான் பார்த்தேங்க யூடியூப்ல. சென்னை கடலுக்கடியில போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. சமுத்திரம் மேலேறி வந்துருச்சு. போய் வா, ஓடு. சமுத்திரம் கிடையாது. சமுத்திரம் கிடையாது. ஒரு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. சமுத்திர கனியனுக்கே ஒருத்தர் அட்வைஸ் பண்றானா? ஐயோ வர்றாரு. சாவ கூட பாத்துருக்கோம் எனக்கு. ஆனா சமுத்திர கனியனுக்கு அட்வைஸ் பண்ணி யாருமே பார்த்தா லக்ஷ்மன் ஃப்ரம் சோஷியல் மீடியா. இதுதான் சொல்லிட்டே இருக்கேன். லஞ்சம் 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 லஞ்சம். என்னது? அதுதான் கதையே. வந்து பாருங்க. எனக்காக ஒரு 5 நிமிஷம் டைம் கொடு. எதுக்கு? 2 மணி கொடுத்து பத்தா உங்களுக்கு? 2 மணி நேரம் உள்ள வந்துட்டு ஒண்ணுமே இல்லாம உட்காந்துருக்கேன். மண்டை காய்ச்சி இருக்கலாம். மிகப்பெரிய சுதந்திர போராட்டம் இருக்கும் ட்ரெய்லர். இப்பதான் பணமும் சொன்னீங்க. வேலை வெட்டி இல்ல முடியாது. நெட்ஃபிளிக்ஸ் அம்மா உடனே மாட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் தாங்க. என்ன பாத்து
பார்த்த படத்துக்கு இது கொஞ்சம் நல்லா இருக்கும் போல நல்லா இருந்துச்சா? அததான் சொன்னேன். அப்படியே இந்தியன் 3 படம் நல்லா இருந்துச்சு. அதனாலதான் நான் இந்தியன் 2 ஒத்துக்கிட்டேன். அத 2 எதுக்கு நம்ம எடுக்கணும் 2 பார்க்க வேண்டியது இந்தியன் 3 எடுக்கிறோம்ல, இல்ல 2 2 எடுத்தாதானே இந்தியன் 3 வரும். பார்க்க முடியலையே 3வே 2 எடுக்க வேண்டியதானே ஆமா. இதை சொன்னா எங்களை பைத்தியக்காரன்றாங்க. 3யும் 2 ஆக முடியாது. 2 எடுத்தாதான் 3 எடுக்க முடியும். எடுத்தவனே 1 போச்சு. 3 Bன்னு வேணா வைக்கலாம். 1B அடுத்து 3ன்னு வைக்கலாம். முடிஞ்சு போச்சு குழப்பம் முடிவு பண்ணிட்டீங்க அதான் கிடையாது தம்பி. என்னங்க இந்த படத்தை போய் பார்க்க வச்சேங்க ஒழுங்கா அப்படி நானாச்சும் குறுக்க சாச்சு இருப்பேன் தூங்கி இருப்பேன். இப்ப மணி 5 மணி ஆச்சு. இல்ல நல்லா டீய இருக்கும் போடணும்னு வந்து கேப்பீங்க. நான் டீய போட்டு வச்சு நான் தூங்க போறேங்க. ஐயோ நைட்டுக்கு நீங்க தான் சப்பாத்தி தேய்ங்க அப்பதான் உங்களுக்கு குத்தி வரும். சப்பாத்தி தேய்ங்களா என்னை உட்கார வச்சது. ஏய் என்னடா தூங்குற என்ன படம் நல்லா இருக்குன்னா இந்த படமா நல்லா இருக்குன்னாங்க உலகம் ஃபுல்லா பாக்குறாங்கன்னா அவ்வளவு ஒண்ணும் தெரியலையா நமக்கு என்னடா நமக்கு பிடிக்கலையா அப்பா என்ன மேட்டர் ஒருவேளை இந்த உலகத்தோட டேஸ்ட் நம்ம வந்து தவறி போயிட்டோமாப்பா. என் ஃப்ரெண்ட் வெங்கடா படிக்கிறாங்க நான் சஜஸ்ட் பண்ணேன். கேள்றா வந்துட்டா ஸ்பீக்கர்ல போறேன். அச்சே படம் பாத்துட்டியாடா எப்படா இருந்துச்சு ஏன் மச்சி பாத்துடா படம் என்னடா இப்படி இருக்கு அந்த கிளைமாக்ஸ்ல அந்த போட்டோ அந்த அதுல அந்த பெண்டன்ட்லயே முடிச்சாரு பாத்தியா ஏன் பெண்டன்டா அவங்க பெண்டன்ட்லாம் படத்துல வரவே இல்லையே. ஏய் என்னடா பார்த்த என்ன படத்தை சொன்னாரு? படத்துல அந்த கடைசி பெண்டன்ட் அந்த விழுந்தவனே வரவேடா மகாராஜாவா? ஆமா மகாராஜான்னு ஒரு இந்தியன் ஃபிலிம் தட் இஸ் ரூலிங் தி என்டையர் வேர்ல்ட் எல்லாரும் அத பத்தி பேசிட்டு இருக்காங்க ஐயோ, இந்தியன் படம் நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து உலகத்தோட இந்தியன் படம் மகாராஜா இந்தியன் படம் தான் அது போயிட்டு இருக்கு இந்தியன் படம் போச்சுன்னு சொல்லி இந்த படத்தை நான் பார்க்க வச்சிருக்கேன் ஏய் பார்க்க வச்சாலும் போனா சப்பாத்தி தேய்ச்சி போடுறாங்க அவன் படையியா அப்ப எனக்கு தேவைப்பா. அவன் நாமளே வேண்டாம் அப்பப்பா. ஆனா என்னதான் இது கமல்னு வந்துட்டா கோபி வேற லெவல்ல ட்ரோல் பண்றதுக்கு இறங்கிடுறாரு. எதுலயும் விட்டு வைக்க மாட்டாரு. ஆமா, பிக் பாஸா இருக்கட்டும், நார்மலா இருக்கட்டும், இல்ல படமா இருக்கட்டும் வச்சு. அந்த படத்தை பார்த்தது இது சூப்பரா இருக்குப்பா அதோட. ஆமா ஆமா, பயங்கரமா செமையா பண்ணியிருந்தாங்க. ஆமா ஆமா, உண்மையாவே பார்க்காதவங்க போய் பாருங்க கண்டிப்பா. அதான் ஒரு 1/2 மணி நேரம் உங்களால 1/2 மணி நேரம் உட்காந்து பார்க்க முடியுது அந்த படம் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஏன்னா அப்படி பண்ணி வச்சிருக்காங்க. பார்க்காதவங்க கண்டிப்பா போய் இப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல போய் உட்காந்து பாருங்க. பேசியே கொள்ளுவாரு தாத்தா. அதுக்கு முன்னாடி அவங்க 4 பேர் எதுக்கு இருக்காங்கன்னே தெரியல. இல்ல அதான் பாருங்க, நம்ம எதுவும் சொல்ல தேவையில்ல. ஆமா ஆமா, ஸ்பாயில் பண்ணுங்க. இல்ல ஏற்கனவே அதை பத்தி எக்கச்சக்க வாட்டி பேசியாச்சு. அதான் 30 நிமிஷம் ஸ்டார்டிங் 30 நிமிஷம் உங்களால பார்க்க முடிஞ்சுன்னா நீங்க வேற லெவல் தான். ஆமா, நாங்க ஸ்பாயில் பண்ணி கெடுக்க விரும்பல. பாருங்க. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பை.